இந்த லேண்டு வாங்கி விற்கிறதுல இன்னொரு ட்ரிக்கும் இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக். என்ன அப்படின்னா, இப்போது நான் வந்து ஒரு லேண்டு விற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அப்போ ஒரு நபர் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது, என்னுடைய லேண்டுக்கான வேல்யூவாக அவங்க வந்து எனக்கு 25 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லேண்டுக்கு அவங்க ஒரு வேல்யூ சொல்லுவாங்க. அப்போ என்கிட்ட சொல்லும்போது, சார் உங்கள் லேண்டுக்கு 25 லட்ச ரூபா, உங்களுக்கு 25 லட்ச ரூபா உங்கள் கையில் கொண்டு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட விற்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட என்ன அமௌண்ட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறதுல நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி லேண்டு ஓனர்கிட்ட பேசிடுவாங்க. இப்போ லேண்டு ஓனர் வந்து 25 லட்ச ரூபாய்க்கு அவர் சம்மதிச்சிருவார். அதுக்கப்புறமா இந்த புரோக்கர் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த லேண்டை விற்கிறதுக்காக ஆள் தேடும்போது அவங்க அந்த விற்கிற ஆள்கிட்ட என்ன அமௌண்ட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, சார் இந்த லேண்டோடைய ரேட்டு வந்து 30 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லேண்டு ஓனர்கிட்ட வந்து சொல்லிடுவாங்க, சார் அவங்ககிட்ட நான் 30 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை அவங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா ஆமாம் 30 லட்ச ரூபா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டீல் பேசிக்குவாங்க. இப்போ இந்த லேண்டு வந்து முடிஞ்சு வரும்போது லேண்டு ஓனருக்கு வந்து 25 லட்ச ரூபாயை தூக்கி அந்த விற்று கொடுத்தவர் கையில் கொடுத்துருவாங்க. மீதி எக்ஸ்ட்ரா 5 லட்ச ரூபாய் இருக்குல்ல, அந்த 5 லட்ச ரூபாயை வந்து அதை விற்று கொடுத்தவர் கையில் எடுத்துக்குவாங்க. யோசித்து பாருங்கள், ஒரே ஒரு லேண்டை கைமாற்றி விட்டதுனால அவருக்கு இப்போ கையில் கிடச்சிருக்கிற பணம் 5 லட்ச ரூபாய். ஒருவேளை ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வருஷத்துக்கான 5 மாதத்துக்கான சம்பளத்தை அவர் அந்த ஒரு லேண்டு விற்று கொடுத்ததுலேயே இப்போ எடுத்தாச்சு. அப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு 2 லேண்டு அவர் வாங்கி கைமாற்றி விட்டால் போதும், அந்த முழு வருஷத்துக்கான சம்பளமே வந்து அந்த 2 லேண்டு விற்றதுலே